ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அன்னம் சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, நம்ம ரம்யா வந்து அன்னம் வந்து வெறுப்பேற்றணும் அப்படின்னு டோஸுக்கு மேலே டோஸ் கொடுக்குறாங்க. இந்த டோஸெல்லாம் தாங்க முடியாத நம்ம ரம்யா ஒரு கட்டத்துக்கு மேலே அன்னத்தை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னத்து மேலே கொலை முயற்சி வந்து எடுக்கிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து போன எபிசோடில் சொன்ன மாதிரி நம்ம அண்ணன் வந்து சரவணனை வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைக்குள்ளே மடித்து போட்டுட்டாங்க. இனிமே இப்படி சொன்னாதான் சரவணன் நம்ம சொல்கிற எல்லாத்தையும் கேட்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ரம்யா சரவணனை வந்து கைக்குள்ளே போட்டுட்டாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, சரவணனும் நம்ம ரம்யாவும் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போகிறாங்க. போனதுக்கப்புறமா ரம்யா வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நான் வந்து தலை குளிச்சிருக்கேன், எனக்கு வந்து பீரியட்ஸ், அதனால 4 நாளைக்கு வந்து நமக்குள்ளே எதுவுமே நடக்க வேணாம், நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ரம்யா வந்து அப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா சரவணனுக்கு வந்து இதை நம்பலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனை வரும். 2வது யோசனை, அப்படி இருந்தால் தான் என்ன, நமக்கு கிடைச்ச வரைக்கும் லாபம், நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். 3வது விஷயம், இவன் நிஜமாவே வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாதுன்னு வந்து உருட்டுறாளோ பொய் சொல்கிறாளோ அப்படின்னு சரவணனுக்கு வந்து தோணும். இது 3வது விஷயம். இந்த விஷயத்தெல்லாம் சரவணன் அம்மா கிட்ட என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக போய் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு பொண்ணாக அவங்க ஒரு நிலைமையில இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ வந்து ரம்யாவுக்கு வந்து உங்க கூட வாழ பிடிக்கல போலடா, அதனால தான் வந்து அவள் இப்படி பொய் சொல்லியிருப்பா, அவளுக்கு பீரியட்ஸ் மாதிரி தெரியலையே. ஏன்னா பெண்களுக்கு ஒரு விஷயம்னா பெண்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க, இதுதான் இந்த பெண்ணுக்கு வந்து நடந்துட்டுருக்கு, இதுதான் இந்த பெண்ணுக்கு நடக்குது அப்படிங்கிறத. அப்போ அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு, அவங்க அம்மா வந்து சரவணனை இன்னும் ஏற்றி விடுறதே அவங்க அம்மா தான். ஸோ அதனாலே வந்து ரம்யா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தனக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்து உன்னை வந்து அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறேன் சரவணா அப்படி சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சரவணனுக்கு கையும் காலும் எங்கே போகுதுன்னே தெரியாமல் செம்ம ஹாப்பியில் வந்து பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸாக வந்து பறக்குது. அதோட நம்ம சரவணன், ஏன்னா காதலும் செட் ஆகாது கல்யாணமும் செட் ஆகாதுன்னு இருந்த நம்ம சரவணன் வாழ்க்கையில் இப்படி ஒரு அழகு தேவதை வந்து வந்ததுக்கப்புறமா, அது தேவதை, சரவணனை பொறுத்தளவு அது தேவதை, ஆனால் அந்த குடும்பத்தை பொறுத்தளவில் அது மூதேவி. அப்படி தானே அந்த குடும்பத்தில் வந்து நம்ம சண்முகம் வந்து சொன்னாங்க, வந்து தேவதை வந்தால் பரவாயில்ல, மூதேவியில் வந்து வீட்டுக்கு கால் எடுத்து வச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால வந்து நம்ம ரம்யா வந்து அந்த வீட்டை பொறுத்தளவு வந்து கேடு கெட்டவ, ஆனால் நம்ம சரவணனை பொறுத்தளவில் வந்து ஷீ இஸ் அ ஏஞ்சல் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அப்படி ஏஞ்சலாக வந்து நினைக்கும் போது அவளே வந்து தன்னை காதலிக்கிறேன், நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து எப்படி வந்து நம்மளை வந்து தொட விடாமல் வந்து ரம்யா வந்து இருப்பா, அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம ரம்யா வந்து நம்மளை தொட விடுவா. இப்போ வந்து ரம்யாவோட உண்மையான நிலைமையை அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பெயினில் வந்து கஷ்டப்படுறாங்க, அதனால நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஹஸ்பண்டாக நம்ம ரம்யா மேடத்தை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு சரவணன் வந்து நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் நினைப்பாங்கன்னு தெரிஞ்சு தானே ரம்யா மேடம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தான் விஷயம், நான் அவங்கள காதலிக்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் வாழ்க்கையை கண்டிப்பாக தொடங்கலாம், நம்ம அண்ணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து குழந்தை பற்றி நம்ம காட்டலாம், இந்த அண்ணத்துக்கு ஒரு பாடம் கற்பித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்து சொல்லியிருப்பாங்க சரவணன் கிட்ட. சரவணனும் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரம்யா சொல்லுவாங்க, இனிமேல் நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்க, நான் ஊருக்கு தான் கமிஷனர், உங்களுக்கு வீட்டம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி பெரிய உருட்டை தூக்கி போடுவாங்க. உடனே சரவணனுக்கு ஐயோ இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க எவனா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும்டா மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி நம்ம ரம்யா வந்து தூக்கி வந்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. தூக்கி கொஞ்சாத குறையா வந்து சரி ரம்யா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ரம்யா அப்படி சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமா ரம்யா அப்போ தான் வந்து சாவி கொடுத்து சரவணனை திருக ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் இப்படி ஒரு ரீசன் சொல்லி நம்ம ரம்யா வந்து தப்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி ஒரு 4 நாள் வந்து கண்டிப்பாக வந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி உண்மையிலேயே வந்து தப்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து நம்ம சரவணனை தான் இப்போ வந்து நம்ம ரம்யாவோட கைக்குள்ளையே, இனிமேல் ரம்யா வந்து ஏவி கொடுத்து எல்லா வேலையும் பண்ணலாம்ல. ஸோ அதே தான். ஆனால் அண்ணன் வந்து அடுத்த நாள் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ணா. ஆனால் ரம்யா கிட்ட போய் அவங்க எதுவுமே கேட்காத பட்சத்தில் ரம்யாவே வந்து அடுத்த நாள் வந்து அண்ணத்துக்கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு என்னமோ நீ நினச்ச மனசுக்குள்ளே நீ நினச்சதை நடத்தி காட்டிடுவேன் அப்படி இப்படின்னு, நீ நினச்சது ஒன்றுமே நடக்கலை, நான் நடக்க விட்டுருவேனா,
நான் இந்த குடும்பத்துக்கு வந்ததே உன்னையும் கார்த்தியும் பழி வாங்கணுங்கிறக்காக தான். இந்த குடும்பமே நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணம். இது எல்லாம் உனக்கு தெரியும், ஆனால் இந்த குடும்பத்துக்கு தெரியாதே. நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே நடக்காது, ஆனால் நான் நினச்சதை நான் நடத்தி காட்ட தான் போகிறேன். உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ. என்ன சொன்னேன், சரவணனோட மனசு கோணாமல் நடந்துக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போனேன்ல, நான் நிஜமாவே கோணாமல் தான் நடந்துக்கிட்டேன் அண்ணோ, நீ வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அண்ணத்துக்கிட்ட வந்து ஸ்வீட்டாக பேசுகிற மாதிரி பழி வாங்குற இடத்துல பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணனுக்கு வந்து செம்ம ஷாக்கு. அண்ணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா இவ என்ன சொல்லி சரவணனை வந்து இவ பிளாக் பண்ணி வச்சுருப்பா, அடுத்து இவ என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறது எதுவுமே புரியல அண்ணத்துக்கு. உடனே வந்து ரம்யா வந்து உன்னால் என்ன நடக்கணுமோ நடத்திக்கோ, நீ வேணா பாரு, சரவணன் நான் சொல்கிறது தான் இனிமேல் கேட்பாரு, ஆனால் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்காது, நீ வேணா பாரு, நோட் பண்ணு, நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறத நோட் பண்ணு, ஆனால் உன்னால் ஒரு புடுங்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்து அண்ணத்துக்கிட்ட வந்து செம்மையாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம அண்ணன் வந்து ரம்யா கிட்ட சும்மா இருப்பாங்களா, நம்ம அண்ணன் சொல்லுவாங்க, நீ என்னதான் என்னை இப்படி முடியாதுன்னு சொன்னாலும் நான் ஆல்ரெடி உன்னை நான் பிடுங்கிட்டேன், நீ என்ன நினைக்கிற, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ சரவணன் கிட்ட, சரவணன் வந்து நீ என்ன வேணால் நம்ப வச்சுக்கோ, ஆனால் ஒரு நாள் இல்லை விட்டா ஒரு நாள் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்கிற கதையா, நீ ஒரு நாள் அகப்பட தான் போகிற. இந்த குடும்பத்துக்கிட்ட நீ எதுக்காக இந்த குடும்பத்துக்குள்ளே வந்தேங்கிறத சரவணன் அம்மாக்கே நான் புரிய வைக்க தான் போகிறேன், அதை நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் சவாலோடவும் நம்ம ரம்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவ எப்படி நம்ம முன்னாடி நம்ம எவ்வளோ பெரிய கமிஷனர் பதவியில் இருக்கோம், நமக்கு பிடிச்சபடியும் இவ ஆக்கிரமிச்சிட்டா, இப்போ வந்து நம்மக்கிட்டே வந்து சவால் பண்ணுறா. இவளுக்கு இவ வந்து நமக்கு இவ தான் இப்போ எதிரியாக இருக்கா. இந்த குடும்பத்துக்கிட்ட கூட மிளகா அரைச்சிடலாம் போல், ஆனால் இவக்கிட்ட மிளகா அரைக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒரு டோஸ் வந்து நம்ம ரம்யாவுக்கு கொடுக்க நம்ம ரம்யா வந்து அண்ணத்தை வந்து அந்த டோஸ் எல்லாம் தாங்க முடியாமல் ரம்யாவோட கழுத்தை பிடிச்சிட்டார். ரம்யாவோட கழுத்தை பிடிச்சி ரம்யா வந்து அண்ணத்தோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டாங்க. உடனே அண்ணன் வந்து விட்ரி 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 அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து அண்ணன் வந்து ரம்யா சொப்புன்னு ஒரு அரை அரைஞ்சோடனே ரம்யா வந்து என்னையவே அடிச்சிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி வந்து வந்துட்டாங்க. கார்த்தி வந்துட்டு என்னாச்சு அண்ணோ, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, இல்லைங்க இவன் நினச்சிட்டா நான் மித்தவங்க மாதிரி அமைதியாக போயிடுவேன்னு, ஆனால் இவளுக்கு தெரியல என்னை பற்றி, என்னையே அடிக்க வரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க. அதோட கார்த்தி, ஏய் சி ரம்யா, உனக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் என் பொண்டாட்டியை நீ அடிக்க வருவேன், உன்னை போய் நான் காதலிச்சேன் பாரு, எனக்கு கேட்கவே இதை சொல்லவே வந்து கேவலமாக இருக்குது, நல்ல வேளை உன்னை நான் கல்யாணம் பண்ணவே இல்லை, எங்கள் அப்பா பேச்சை கேட்டு நடந்தனால தான் இப்போ எனக்கு இப்படி ஒரு அருமையான பொண்டாட்டி கிடச்சிருக்கா, இதே வந்து உன் பேச்சை கேட்டு நான் நடந்திருந்தேன்னா உன்னை மாதிரி ஒரு விஷத்தை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த குடும்பமே அப்போவே நாசமாயிருக்கும், அதனால தான் கடவுளுக்கு தெரியும் நமக்கான துணியை எப்படி ஏற்படுத்தணும்னு கடவுளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எனக்கு என் அண்ணன் கிடச்சிருக்கா, அண்ணத்தோட கால் தூசிக்கு கூட நீ வரமாட்ட, நீ வந்து இந்த குடும்பத்தில் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு நீ ஆட்டம் போட்டு ஆக்கிரமிக்கலான்னு பார்க்குற அந்த குடும்பத்தை, நீ நினைக்கிறத என்றைக்குமே என் அண்ணன் வந்து நடத்த விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.